தமிழ் என்றொரு மொழி அல்ல, தலைமுறைகள் தாங்கி வந்த தங்கத் தொட்டில். அதில் விழுந்த ஒவ்வொரு சொல்லும் இன்று வரலாறாகி, ஒவ்வொரு வரியும் உலகம் வியக்கும் இலக்கியமாகி நிற்கிறது. சங்கம் தொடங்கிய செந்தமிழ் பயணம், எட்டுத்தொகை எடுத்துச் சொன்ன எண்ணிலடங்கா வாழ்வியலும், பத்துப்பாட்டு பாடிச் சென்ற பண்டை தமிழரின் பெருமையும், அகநானூறு காட்டிய காதலும், புறநானூறு பொழிந்த வீரமும், குறுந்தொகை குறித்த காதல் நுணுக்கமும், நற்றினை நயந்த உள்ள உணர்வும், ஐங்குறுநூறு இழைத்த இயற்கையும், கலித்தொகை கலந்த கவி நயமும், 10 பதித்த சேரர் புகழும், சங்கத்தின் செல்வம் சொல்லில் அடங்கும். அறத்தின் அகல் விளக்கு. அந்த பாதையில் திருக்குறள் தோன்றியது. அறம் வழிகாட்ட, பொருள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த, இன்பம் மனிதநேயத்தை மலரச் செய்ய வள்ளுவர் 2 அடியில் உலக வாழ்வை அடக்கினார். அதன் தொடர்ச்சியில் நாலடியார், பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40 என்று அறத்தின் அருவி பெருகியது. 50 காப்பியங்களின் இமயம் பின்னர் காவிய கதவுகள் திறந்தன. சிலப்பதிகாரம் கண்ணகியின் கற்பும் நீதிக்கான நெருப்பும், மணிமேகலை கருணையின் பாதையும் பசியற்ற உலகின் கனவும், சீவக சிந்தாமணி கற்பனையும் கலைநயமும் கலந்த காவிய கடலும், வளையாபதி முழுமையாக என்று நம்மிடம் இல்லாவிட்டாலும் எஞ்சிய தடங்களால் பழந்தமிழின் பெருமையை சொல்லும் சுவடும், குண்டலகேசி சிந்தனையை சுடராக்கிய தத்துவ தேடலின் குரல், 5 பெருங்காப்பியங்கள், 5 உலகங்கள், ஒவ்வொன்றிலும் ஒரு தமிழின் முகம். பக்தி வந்த பாதை பின்னர் இறையின் நெறி இசையோடு இணைந்தது. தேவாரம் தெய்வத்தை பாட, திருவாசகம் உள்ளத்தை உருக்கியது. 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை போற்றியது. பெரிய புராணம் நாயன்மார்களின் நெஞ்சை சொன்னது. திருமந்திரம் உடலும் உயிரும் உணர்வும் இணைத்தது. தமிழ் பக்தி பாடலாகி பண்பாகி பாரம்பரியமாகி போனது. கம்பனின் காவிய கற்பனை. அடுத்து கம்ப ராமாயணம். கம்பனின் கவிச்சுடரில் ராம கதைக்கு தமிழ் மனம் பூசியது. சீரா புராணம் உமரப்புலவரின் கைவண்ணத்தில் மற்றொரு பண்பாட்டு பாலம் அமைத்தது. சிற்றிலக்கியம் சிறிய பெயர் பெரிய உலகம். ஆத்திச்சூடி அறிவை விதைத்தது. கொன்றை வேந்தன் நல்வழி காட்டியது. மூதுரை முதிர்ந்த வாழ்க்கையை உரைத்தது. நால்வழி நல்லொழுக்கம் வளர்த்தது. திருவிளையாடற் புராணம் புராணத்தையும் பண்பாட்டையும் இணைத்தது. கலிங்கத்து பரணி வீரத்தை முழங்க, முத்தொள்ளாயிரம் மன்னர் புகழை மலரச் செய்தது. காலம் மாறினாலும் தமிழ் மாறவில்லை. சங்கம் முதல் காப்பியம் வரை, காப்பியம் முதல் பக்தி வரை, பக்தி முதல் சிற்றிலக்கியம் வரை, சிற்றிலக்கியம் முதல் நவீன எழுத்து வரை. சுப்பிரமணிய பாரதி சுதந்திர கனவை பாடினார். பாரதிதாசன் தமிழையும் சமூக மாற்றத்தையும் முழங்கினார். புதுமை பித்தன் புது சிந்தனை படைத்தார். கல்கி வரலாற்றை கதையாக்கினார். ஜெயகாந்தன் மனித வாழ்க்கையை எழுத்தாக்கினார். தமிழ் வாழும் வரை தொல்காப்பியம் தொடங்கிய இலக்கணத்தின் அடித்தளம், திருக்குறள் தந்த அறத்தின் உயரம், சிலப்பதிகாரம் காட்டிய நீதியின் நெருப்பு, மணிமேகலை விதைத்த கருணையின் விதை, கம்பன் கொடுத்த கவியின் கம்பீரம், பாரதி ஏற்றிய சுதந்திர சுடர், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரே பெயரை சொல்கின்றன. தமிழ் ஓலை சுவடியில் பிறந்தது, உலகத் திரையில் ஒலிக்கிறது. மன்னர்கள் மாறினார்கள், மரபுகள் மாறின, தலைமுறைகள் கடந்தன. ஆனால் தமிழின் எழுத்து மட்டும் இன்றும் உயிரோடு நிற்கிறது. தமிழை பேசுவது பெருமை, தமிழை படிப்பது பெருமை, தமிழை காப்பது கடமை. ஏனெனில் தமிழ் ஒரு மொழி அல்ல, நம் முன்னோரின் மூச்சு, நம் தலைமுறையின் அடையாளம், நம் வருங்காலத்தின் உயிர். தமிழ் இலக்கியம் வளர்க, தமிழர் பெருமை உலகெங்கும் ஒலிக்கட்டும். தமிழ் வாழ்க. நன்றி.